மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இதை பண்ணுறதுக்கு மட்டன் கொத்துக்கறி அந்த எலும்பு வாங்கிக்கோங்க. எலும்பை ஃபஸ்ட்டு சூப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இந்த எலும்பு, அரிசி கஞ்சி தண்ணி, மஞ்சள்தூள், உப்பு போட்டு சோம்புத்தூள், சீரகத்தூள் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வச்சிங்கன்னா சூப் ரெடி ஆகிடும். கோலா உருண்டைக்கு நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, கசகசா, கிராம்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், உப்பு, கைப்பிடி தேங்காய், கொத்துக்கறியும் சேர்த்து தண்ணி கலக்காமல் நல்லா அரைச்சிக்கோங்க. இதோட சோம்புத்தூள், கொத்தமல்லி, உப்பு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்த குழம்பு கூட்டிடலாம். ஊற்றிட்டு இந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிட்டு சோம்பு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கல்லுப்பு அப்படி இந்த சூப்பையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு இந்த மாதிரி கொதிக்க விடணும். ஒரு முடி தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு இந்த மாதிரி உருண்டையை போட்டு உருண்டை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி இதை போடணும். தேங்காய் அரைச்சதை கொத்தமல்லி போட்டு இந்த மாதிரி உருண்டை மிதந்து வரணும். இப்போ மாதிரி தான் இது வெந்துருச்சு வைப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.